இன்னைக்கு வீடியோவில் IQOO Z9s Pro 5G பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 25K அப்படிங்கிற பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளே இந்த ஃபோன் வந்து ஃபிட் ஆகுமா இல்லையா, இந்த ஃபோன் நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபோனில் மொத்தம் 3 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 8GB RAM 128GB, அதோட ப்ரைஸ் வந்து 25,000. இன்னொன்று 8GB RAM 256GB, அதோட ப்ரைஸ் வந்து 27,000. இதோட ஹையர் வேரியன்ட் 12GB RAM 256GB, அதோட ப்ரைஸ் வந்து 29,000. இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ICICI இல்லை அப்படின்னா HDFC கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து 2,000 rupees வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபருமே இந்த ஃபோன் கிடைக்கும். இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிறதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா அதை நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது மல்டிமீடியா யூசேஜுக்கு. ஸோ அதுக்கு இந்த ஃபோனில் ஒரு 6.77 இன்ச்சுக்கான கர்வ்டு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே இருக்குது. 4500 நிட்ஸுக்கான பீக் பிரைட்னஸ்மே கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்க்கலுமே இன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது. இதில் HDR10+ சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் உங்களால் HDR வீடியோஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபோனில் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஆடியோக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இதில் 300% வரைக்கும் உங்களால் வந்து ஆடியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இறச்சலாக இருக்க மாதிரிலாம் இல்லை, குவாலிட்டி ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் இந்த ஃபோனில் உங்களுக்கு 3.5mm ஜாக் வந்து கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஒயர்ட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கன்வெர்ட்டர் வாங்கி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டுமே கிடையாது. ஐரிஷ் ஆடியோ சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக மல்டிமீடியா யூசேஜுக்குன்னு பார்க்குறப்ப எல்லா ஃபோன்லையுமே கொடுக்குற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா HDR ஸ்ட்ரீமிங் சப்போர்ட். ஸோ மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்ல மட்டும் இருக்கும். OTT பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா HDR சப்போர்ட் இருக்காது. பட் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ப்ராசஸர். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ஃபோனில் Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற ஒரு 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா LPDDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் இந்த ப்ராசஸரோட மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா LPDDR5X RAM + UFS 3.1 ஸ்டோரேஜ் வரைக்குமே வந்து சப்போர்ட் ஆகும். பட் இந்த ஃபோனில் கொஞ்சம் ஒரு லோயர் வெர்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பீஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா பெரிய பெரிய கேம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஹை கிராஃபிக்ஸில் இந்த ஃபோனில் ப்ளே பண்ண முடியுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு BGMI பார்த்தீங்கன்னா உங்களால் HDR கிராஃபிக்ஸில் எக்ஸ்ட்ரீம் FPSல வந்து ப்ளே பண்ண முடியுது. பட் 90 FPS ஆப்ஷன் இப்போதைக்கு இந்த ஃபோனில் உங்களுக்கு அவைலபிள் இல்லை. மேபி ஏதாச்சும் அப்டேட் கொடுத்து கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் CODயில் உங்களால் 90 FPSல வந்து கேம் ப்ளே பண்ண முடியுது. அதே மாதிரி ஃப்ரீ ஃபயர்னு பார்க்குறப்ப உங்களால் மேக்ஸிமம் கிராஃபிக்ஸில் ஹை ரெசல்யூஷனில் வந்து கேம் ப்ளே வந்து பண்ண முடியுது. ஸோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஹீட்டிங் ப்ராப்ளமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இந்த ஃபோனில் கிடையாது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 40 டிகிரி வரைக்குமே ஹீட் ஆகுது நீங்கள் வந்து கண்டினியூஸாக கேம் ப்ளே பண்ணுறப்ப. ஸோ ஒரு நார்மல் ஹீட் தான், ரொம்ப ஓவராலாக ஹீட் ஆகலை. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ்க்கு மல்டி டாஸ்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கேமிங்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அப்போ நம்ம கண்டினியூஸாக கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் தேவைப்படும். அதுக்கு இந்த ஃபோனில் 5500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்டுக்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 50 to 55 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகுது. ஸோ இங்கே பேட்டரியோட கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலுமே வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 185 grams தான் இருக்குது. லைட் வெயிட்டாகவே இருக்குது. நல்லாவே வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 day வரைக்குமே வந்து இந்த ஃபோனில் பேட்டரி பேக்கப் கிடைக்கும். அடுத்தது கேமரா. இதில் 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. வித் Sony IMX883 சென்சாரோட வருது. இதில் OIS சப்போர்ட்டுமே இருக்குது. அதே மாதிரி 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமராவுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கல இதில் 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ பிரைமரி கேமராவோட குவாலிட்டின்னு பார்க்குறப்ப ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இமேஜுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது. ஈவன் நைட் டைம்லையுமே உங்களால் நல்ல ஒரு ஃபோட்டோஸ் வந்து இந்த ஃபோனில் கேப்சர் பண்ண முடியுது. பட் அந்த 8MB அல்ட்ரா வைடில் ரொம்ப குவாலிட்டி பெருசாக எதிர்பார்க்காதீங்க. பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், அவ்வளோதான். செல்ஃபி கேமரான்னு பார்க்கல இந்த ஃபோன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா எல்லா ஃபோன்லையுமே இதே 16 மெகாபிக்சல் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ செல்ஃபிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனும் ஓகே, அவ்வளோதான். இப்போ வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கல 4K 30 FPSல உங்களால் பிரைமரி கேமராவில் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி செல்ஃபி கேமராவில் மேக்ஸிமம் உங்களால் 180 60 FPSல வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனோட OSன்னு பார்க்குறப்ப FunTouch OS 14 கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் Android 14 ரன் ஆகுது. இதில் கொஞ்சம் ப்ரீ இன்ஸ்டாலான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வேணும் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்டேட்ஸ்னு பார்க்குறப்ப 2 இயர்ஸுக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்து இந்த ஃபோனில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்குறப்ப Wi-Fi வெர்ஷன் 6 இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட்ஸ்னு பார்க்கல மொத்தம் 8 5G பேண்ட்ஸ் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டுவல் 5G சிம் சப்போர்ட் இருக்குது. பட் உங்களுக்கு இதில் மெமரி கார்டு ஸ்லாட் வந்து இருக்காது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து இந்த ஃபோனில் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த
ஃபோனில் NFC கிடையாது, FM ரேடியோவுமே கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு இதில் ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால FM சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் வராது. சென்சார்ஸ்னு பார்க்கல எல்லா ரெக்வயர்டான சென்சார்ஸுமே கொடுத்துருக்காங்க. பட் IR சென்சார் மட்டும் இல்லை. இந்த ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்க்குறப்ப 0.950 வாட் பர் கேஜி ஹெட்டுக்கும் 0.830 வாட் பர் கேஜி வந்து பாடிக்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். ரியலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 25K அப்படிங்கிற பட்ஜெட்டில் பார்க்குறப்ப இந்த ஃபோனில் வந்து எல்லா நீட்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக வேணும் அப்படின்னாலுமே இதை நீங்கள் கண்டிப்பாகவே ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு மல்டிமீடியா யூசேஜுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்கணும் அப்படின்னாலுமே இதை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி கேமராவோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. செல்ஃபீஸ் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் பிரைமரி சென்சார் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் 25K பட்ஜெட்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கார்டு ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், இந்த ஃபோன் வந்து ஆஃப்லைனில் கிடைக்குமா அப்படின்னு. எனக்கு கன்ஃபார்மாக தெரில, பட் விவோ ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே ஸ்மார்ட் ஃபோன் தான் பார்த்தீங்க அப்படின்னா விவோவில் Vivo T3 ப்ரோன்னு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இதே ப்ரைஸில் தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கணும் அப்படின்னா அந்த ஃபோன் வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா ரெண்டும் ஒரே ஃபோன் தான், டிசைன் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது ரெண்டு ஃபோனுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். பை.